அடுத்ததாக நான் அழைக்கப் போவது, இவர் நடிகராக வந்தவர், நடிக்க வந்தவர், எம்ஜிஆரால் கதாசிரியரானவர். இயக்குநர்கள் SP முத்துராமன், V சேகர், செல்வபாரதி என இவரிடம் பயின்றவர்கள் ஏராளம். அன்னை தமிழிலும் சுந்தர தெலுங்கிலும் வலம் வந்தவர். 5 முதல்வர்களிடமும் பணியாற்றியவர். அஞ்சாமல் பொது தொண்டு செய்பவர். அடுத்த ரவுண்டுக்கு தயாராகி இருக்கும் திரு VC குகநாதன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். முதல்ல பத்திரிகைக்காரர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பேசுறதுக்கு கைதட்டுறது நியாயம், விஜயமுரளிக்கு சால்வை போட்டால் கைதட்டுறதுன்னு என்னது நியாயம்? எனக்கு அது புரியல. அது தனியாக அங்கே கைதட்டு, தனியாக இங்கே வேற தனியாக கைதட்டு வந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த படத்தின் பாடல்களை பார்த்தோம். பாடல்கள் எப்படி படமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். மிக நன்றாக இருக்கிறது. சுரேஷ் அரசு அவர்கள் எப்படி எடிட் பண்ணுவார்ன்றது சொல்ல வேண்டியதில்லை. கேமராமேன் ஒளிப்பதிவாளரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புதிய இசையமைப்பாளர் ரொம்ப கொடுத்து வச்சவர். எல்லாரும் சொன்ன மாதிரி கவி பேரரசு அவர்கள் எழுதியிருக்கிறாருன்னா நிச்சயமா நான் வந்தோடனே சொன்னேன், இங்கே யாரோ ஒரு கெட்டிக்காரர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு யூனிட்ல யாராவது ஒரு கெட்டிக்காரர் அடையாளம் கண்டு அவருக்காக உதவி செய்கிறது எப்பவுமே கவிஞரோட வழக்கம். கவிஞருக்கு அண்மையில் நான் கொஞ்சம் நிகழ்ச்சிகளை பார்த்ததுல இருந்து அவர் இப்ப கவி பேரரசு மட்டும் இல்லை, அவர் வள்ளல் பேரரசாகவும் மாறி இருக்கிறார். அந்த சிவா அவர்கள் சொன்ன அதே நிகழ்வில் 10 பாடகர்களுக்கு பணமுடிப்பு கொடுத்தார். எங்களுடைய பெப்சி விழா நடந்த போது கலைஞர் அவர்களிடம் போய் எங்களுக்கு சேர வேண்டியதாக, எங்களுக்கு ஒரு லைப்ரரி கட்டுவதற்காக அந்த புதிய நகரிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பெயரிலே ஒரு லைப்ரரி கட்டுவதற்காக, நூலகம் கட்டுவதற்காக முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய்களை கொடுத்தார். அதே போல் அவர் பல இடங்களிலே தனக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் அவரை வள்ளல் வைரமுத்து என்று கூட சொல்லலாமோ என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அதிகமாக கவிஞர்கள் நன்கொடை கொடுத்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டதில்லை. நான் அவரிடமே கேட்டேன், அப்படி இருக்கிறதா? அதற்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார், உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் பேசுவதற்கு நாம் இங்கு வரவில்லை. இந்த படத்தை இயக்கிய மைக்கேல் அவர்கள் இன்னும் பல படங்களை இயக்க வேண்டும். இந்த படத்திலே நடித்த நடிகர் இங்கே ஏன் கதாநாயகன் வரவில்லை என்று நினைக்கிறேன். அவர் என்னுடைய நண்பர் இயக்குனர் EVV சத்யநாராயண அவருடைய புதல்வர் என்று சொன்னார்கள். அவர் கண்டிப்பாக இப்படிப்பட்ட விழாக்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அதிலும் நான் நினைக்கிறேன், தயாரிப்பாளரோடு பேசியதிலிருந்து எனக்கு தெரிந்தது, இந்த படம் 2 லாங்குவேஜஸ்ல எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தெலுங்குல கூட அதை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். இப்போது இருக்கின்ற விலைவாசிகளை பார்க்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட முயற்சிகளில் இறங்குவது பாராட்டுதற்குரியது. அதை வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் இப்படிப்பட்ட சின்ன தயாரிப்பாளர்கள் மேலும் மேலும் படம் எடுக்க வருவார்கள். இப்போது திரையுலகம் நல்ல சுபிட்சமாக இருக்கிறது. KR அவர்கள் வந்த பின்னால் நிச்சயமாக எனக்கு தெரியும், அந்த டீம் நல்ல டீம். அவருக்கு சினிமாவை பற்றி எல்லாம் தெரியும். எல்லா துறைகளிலும் இருந்தவர், பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவர். அதனால் அவருக்கு அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சிறிய தயாரிப்பாளர்கள் வரும்போது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும், எப்படி அவர்கள் படத்தை எல்லாம் வெளியிட வேண்டும் என்ற ஏற்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும், செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இப்படி தமிழ் திரையுலகம் முன்னேறி வருவதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்க்கும்போது, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இந்த திரைப்படத்துறையில் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சாதித்து காட்டிவிட்டு போனதுதான் இதற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லா மாநிலங்களிலும் சினிமாவுக்கு இவ்வளவு வளர்ச்சி கிட்டவில்லை. தமிழகத்தில் மட்டும் சினிமாவுக்கு ரசிகர்கள் அதிகம், சினிமாவை ரசிக்கின்றவர்கள் ஏராளம், சினிமாவை மோகிப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு தலைமுறைக்கு முன்னால், அல்லது இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், திராவிட இயக்கம் திரையுலகத்தை கையிலே எடுத்துக்கொண்ட போது, அது எந்த திராவிட இயக்கம் என்று நான் சொல்லவில்லை, திராவிட இயக்கங்கள் திரையுலகை கையிலே எடுத்துக்கொண்ட போது அறிவாளிகள் இந்த திரையுலகிலே பவனி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால்
ஆந்திராவிலே நடந்த அந்த சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் நடந்த காலகட்டத்திலிருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் பல பேர் தமிழ்நாட்டில் வந்து குடியேறினார்கள். அப்படி ஏறியவர்களில் பல பேர்கள் ஒரு டைரக்டர், நம்ம எங்க வீட்டு பிள்ளை டைரக்ட் பண்ணார் இல்லையா, சாணக்கியா அவர்கள், தாபி சாணக்கியா அவர்கள். அதே போல் இன்னும் ஒரு டைரக்டர், அந்த தெலுங்கு படம் மிக பிரபலமான படம் ஆதுர்தி சுப்பராவ் அவர்கள். இவர்கள் எல்லாம் காலம் மாறி போச்சு என்ற படத்தை எடுத்தவர் தாபி சாணக்கியா அவர்கள். கம்யூனிஸ்ட் கொள்கைகளை மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அவர்கள் அங்கே இருந்து உயிருக்கு பயந்து ஒளிந்து மறைந்து இங்கே வந்து வாழ்ந்த போதிலும் கலை உலகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு நல்ல படங்களை சொன்னார்கள். இப்போதெல்லாம் நிறைய படங்கள் வருகின்றன. அதில் ரெண்டு விதமாகத்தான் இருக்கின்றன. ஒன்று தரமான படங்கள், இன்னொன்று தரம் இல்லாத படங்கள். என்ன காரணம் என்றால், படங்களை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்ற நிலை வந்திருக்கின்ற காரணத்தினால் அது நல்ல வளர்ச்சி தான். ஆனால் நிச்சயமாக அதற்கு முன்னால் ஒரு சின்ன பயிற்சியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தால் நிச்சயமாக நல்ல படங்களை எடுக்கலாம். முன்னால் இருந்தவர்கள், நான் சொன்னேனே திராவிட இயக்கம் கையில் எடுத்துக்கொண்டது என்று, அப்போது பார்த்தீர்களே ஆனால் பாட்டு எழுதினவர்கள், வசனம் எழுதினவர்கள், படங்களை தயாரித்தவர்கள், கதை எழுதினவர்கள், நடித்தவர்கள் எல்லோரும் ஒரு சமுதாய பொறுப்போடு, சமூகத்துக்கு நாம் சிலதை எதையாவது சொல்லியாக வேண்டும் என்ற பொறுப்போடு படத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட பொறுப்புணர்வு இப்போது கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இங்கே தயாரிப்பாளர் பேசும்போது என்னுடைய படத்திலே நான் ஒரு கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏதாவது நல்ல கருத்துக்களை உங்க படங்களிலே சொல்லுங்கள். நீங்கள் வெற்றியடைய வேண்டும். இந்த படக்குழுவினர் மறுபடியும் படங்களை தயாரித்து தமிழ்நாட்டு திரையுலகை மேலும் மேலும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.